ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரெசிபி தான். பொட்லி சமோசா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெல்கம் டு விஜய் சமையல். பொட்லி சமோசா செய்யறதுக்கு 2 கப் மைதா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம கீ சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது சமோசா பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா வரும். அதுக்காக தான் நம்ம கீ சேர்த்துக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு. அதே போல் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கும்போது இதை ட்ரை பண்ணி கொடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மாவு பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க, நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்மளுக்கு இந்த டோ ரெடியா இருக்கு. கொஞ்சமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மேல தடவி நல்லா தடவி வச்சுக்கோங்க. அப்பதான் மாவு காஞ்சி போகாம இருக்கும். அதுக்குள்ள நம்ம ஸ்டஃப் பண்றதுக்கு மஷ்ரூம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மஷ்ரூம் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன், குக்கிங் ஆயில். ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியமாகவே வச்சுக்கோங்க, அல்லது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ண வேண்டாம், பெரிய வெங்காயம் தான் நல்லா இருக்கும் சமோசாக்கு. 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன், நல்லா கலந்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ். நெக்ஸ்ட் டைம் சமோசா செய்யும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 200 கிராம்ஸ் மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூமுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை, சும்மா மூடி வச்சாலே நம்மளுக்கு நல்லா குக் ஆயிடும். நல்லா கலந்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சிருங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு, எல்லாம் நல்லா சேர்ந்து கலந்து வந்திருக்கு. ஃபைனலா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிக்கிறேன், சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடியா இருக்கு. லிட் போட்டு தனியா வச்சிருங்க அதைய. இப்போ பொட்லிஸ் செய்யறதுக்கு குட்டி குட்டி பால்ஸா நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாவை யூஸ்வலா நம்ம பாத்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் சமோசா செய்வோம். இது நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்கேன். இது செய்யறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. சமோசானாவே நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், ஆனா இந்த மாதிரி பொட்லி சமோசா செய்யறது வெரி ஈஸி. குயிக்கா செஞ்சிடலாம். ரவுண்ட் ஷேப் கிடைக்கிறதுக்கு நம்ம வீட்ல எல்லாம் இருக்கும் இல்லைங்களா டிஃபன் பாக்ஸ், அதோட லிட்டை எடுத்து
இப்படி வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா போதும், நம்மளுக்கு கரெக்டா அந்த மாவு கரெக்டா கட் ஆகி நல்லா ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். நம்ம என்னதான் தேய்ச்சாலும் ஒரு பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப்பை கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க, ஈஸியா இருக்கும். இதுல ஸ்டஃப் பண்ணிக்கலாம் மஷ்ரூமை. அந்த மஷ்ரூம் மிக்சரை நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இப்போ இதை நல்லா கரெக்டா ஃபோல்டு பண்ணணும். இப்பதான் நீங்க கவனமா பார்த்துக்கணும். இந்த ஃபோல்டிங் பார்த்தீங்கன்னா கரெக்டா 1 by 1 ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க, அப்பதான் கரெக்டா வரும். இதுக்கு மேல தண்ணி எல்லாம் சேர்க்க தேவையில்லை. சும்மா நீங்க அப்படி நல்லா பிடிச்சாவே உங்களுக்கு நல்லாவே வந்துடும். சென்டர்ல நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா ப்ரெஸ் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா மேல ஒரு ஃப்ளவர் மாதிரி நல்லா விரிஞ்சு வரும். பார்க்கும் போதே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பாருங்க, ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணணும். ஒன்னொன்னா மெதுவா போட்டுக்கோங்க. திருப்பி திருப்பி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை திருப்பி விடுங்க. நல்லா அது ப்ரௌன் கலர்ல வரணும். எல்லா பக்கமும் திருப்பி பொரிச்சுக்கோங்க. பார்க்கும் போதே பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. சாப்பிடும் போது அதை விட சூப்பரா இருக்கும். இந்த லீவ்ல குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி கொடுங்க. சான்ஸே இல்ல, சூப்பரா இருக்குங்க இது. இப்ப நம்மளுக்கு சுவையான குட்டி குட்டி பொட்லிஸ் ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.